வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் அறுத்தோம். அதை நம்ம உரித்து அதுக்கிற அந்த இளநீரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நெருப்பில் சுட்டு உடச்சி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா பர்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், தேங்காவை போய் நல்லா நம்ம உரிச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் வெல்லம், நாட்டு வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பியை உடச்சிட்டு அதுக்குள்ளே 3 கண்ணில் ஒரு கண் ஓட்டை போட்டுட்டு, நல்லா பெரிய கண்ணாக பார்த்து ஓட்டை போட்டுட்டு அதுலேருந்து அந்த தேங்காய் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது உள்ள அந்த வெல்லத்தை சேர்த்து அந்த ஓட்டையை வந்து ஒரு குச்சியில் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெருப்பில் சுட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குடிமை உடச்சிடலாம். குடும்பை உடச்சிட்டோம். இப்போ இதை பாருங்கள், இந்த 3 கண்ணில் எந்த கண்ணு பெரிய கண்ணுன்னு பார்த்தா அதை ஓட்டை போட்டு அந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளே வெல்லத்தை தூள் பண்ணி நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாருங்கள், அந்த ஒரு கண்ணை வந்து ஹோல்ஸ் பண்ணி அதில் வந்து தண்ணியை எடுத்துட்டோம். தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். இப்போ அந்த ஹோல்ஸ் பண்ண இதில் வந்து வெல்லத்தை தூள் பண்ணி உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம அந்த வெல்லத்தை உள்ளே வச்சு ஒரு குச்சி மூலமாக வெல்லத்தை சிறுக அது உள்ளே குத்தி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹோல்ஸ் வழியை வச்சு இந்த குச்சி மூலிமா அழகாக அந்த வெல்லம் மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த ஓட்டையை வந்து ஒரு குச்சி மூலமாக அடைச்சிடலாம். அது இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை உள்ளே தள்ளணுங்க. உள்ளே தள்ளி அந்த ஓட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெருப்பில் சுட போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே ஓடு தீஞ்சிடும். தேங்காயும் வெல்லமும் நல்லா வெந்து ஊறி வரும். அதுக்கப்புறம் உடச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷு. அதிகமாக பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துங்களில் செய்வாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த வயல்வெளிகளில் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கழனியில் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த மீதி இருக்கிற நேரத்தில் இதான் அவங்களுக்கு வேலை. இந்த மாதிரி தான் பசி இருக்கும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. தேங்காய் உடச்சி இந்த மாதிரி பண்ணி சுட்டு சாப்பிடுவாங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மொத்த வெல்லத்தையும் உள்ளே சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கழனி காட்டில் ஆடு மாடு மேய்க்கும் போது மதிய டைமில் இல்லை பம்ப் செட்டு வந்து இருக்கும்போது வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற தேங்காய் எடுத்து ஓட்டை போட்டு வெல்லத்தை உள்ளே தள்ளி நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு டைம் பாஸாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சுட்டு சாப்பிடும்போது தேங்காய் பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. வெல்லம் சேர்த்து சாப்பிட்றதுனா ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் இதே மாதிரி தேங்காய் சுட்டு சாப்பிட்ட அனுபவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் அந்த ஒரு கன்று ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வெல்லத்தை தூள் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஒரு பச்சை மர குச்சி ஒன்று நல்லா கட் பண்ணி அந்த ஹோல்ஸில் டைட்டாக அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த தேங்காவை நல்லா சுட போகிறோம். நல்லா சுட்டு அந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா வெந்து வந்த பிறகு
நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம நெருப்பில் சுட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சுருக்குறாங்க. அந்த நெருப்பில் வந்து அந்த நெருப்பில் வந்து சென்டராக வந்து அந்த தேங்காவை வச்சுட்டோம். இப்போ நம்ம விறகு போட்டு நல்லா அந்த அடுப்பை பற்ற வச்சு அந்த தேங்காவை சுட போகிறோம். பாருங்கள், நெருப்பில் வந்து நல்லா சுடுறோம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா நெருப்பில் வந்து நல்லா சுட்டோம். சுட்ட பிறகு நல்லா வெந்துச்சு. வெந்தது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் நல்லா எரிஞ்சு அது எந்த அளவுக்கு வெடி புட்டுது பாருங்கள். அந்த அளவுக்கு வெடி புட்டு அதில் இருக்கிற அந்த வெள்ளமே வெளியே வருது. அந்த அளவுக்கு நல்லா உள்ள தேங்காயும் அந்த வெள்ளமும் நல்லா வந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்க, ஓடு நல்லா எரிஞ்சு தீஞ்சு போச்சுங்க. பாருங்க, அந்த தேங்காய் நல்லா வெந்துச்சுங்க. நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, நல்லா தேங்காய் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த ஓடெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருதுன்னு. பாருங்க, சுட்டு தேங்காய் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த வெள்ளமெல்லாம் நல்லா உள்ள வெந்துட்டு இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த ஜீரக தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். கைகேரி அடியா